மத்திய கிழக்குல இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே ஏவுகணை போரானது நடந்துட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த போர் ரொம்ப உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில, அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு நேரடியாக தொலைபேசியில் அழைத்து ஒரு கடுமையான இறுதி எச்சரிக்கையை கொடுத்துருக்காருங்க. ஸோ அப்படி அவர் என்ன இறுதி எச்சரிக்கையை கொடுத்தாரு, ஏன் அந்த விஷயத்தை கேட்டு இஸ்ரேல் ரொம்பவே ஆடி போயிருக்கு அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு எப்போதுமே ஆதரவாக தான் அமெரிக்கா செயல்பட்டுட்டு இருக்கும். இந்த முறை பார்த்தீங்கன்னா, நெதன்யாவுக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா, இவர் அதிரடியான ஒரு முகத்தை காட்டியிருக்கிறாரு ட்ரம்ப். ஏன்னா, சர்வதேச வட்டாரங்கள் முழுக்க இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ட்ரம்ப்போட இந்த ரகசிய ஃபோன் காலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய பிரபல சேனல் ஒன்றுக்கு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. ஸோ அந்த பேட்டியில் அவர் நெதன்யாவுக்கிட்ட என்ன ரகசியமாக ஃபோனில் பேசினாரோ அதை அப்படியே போட்டு உடைச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் நெதன்யாவுக்கிட்ட பேசினேன், நீ என்ன செய்கிற அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமாக இனிமேட்டுக்கு செய்யணும், எச்சரிக்கையாக செய்ய. ஏன்னா ஈரானோட நீ மீண்டும் மீண்டும் மோதலை தொடங்கிட்டே இருந்த அப்படின்னா விரைவில் இந்த உலக அரங்கத்திலேருந்து நீ முற்றிலுமாக தனித்து விடப்படுவாய் அப்படின்னு ஓப்பனாக எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அமெரிக்காவினுடைய உதவியோ அல்லது இராணுவ பின்புலமோ இல்லாமல் இஸ்ரேல் தனித்து போரிட நேரிடும் அப்படின்ற ஒரு மிரட்டலை தனித்து அவர் கொடுத்துருக்காரு. அதாவது மறைமுகமாக ட்ரம்ப் கொடுத்துருந்தாரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. அதுவும் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா என்ன பண்ணாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும். இஸ்ரேலுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவங்களும் துணிஞ்சு ஈரான் மேலே தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொன்ன விஷயத்தை நினச்சி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. ஈரானுடைய இராணுவ முகாம்கள் மற்றும் மெட்ரோகெமிக்கல் ஆலைகள் மீது நடத்தின அடுத்தடுத்த வான்வழி தாக்குதல்களை எல்லாம் இஸ்ரேல் இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ட்ரம்ப்போட அறிவுக்கு அப்புறமா தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்திருக்காங்க. மேலும் அவர் தொடர்ந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ட்ரம்ப்புடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஈரான் மீது தாக்குதலை நிறுத்தினாலும் சரி, எல்லையில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, லெபனான் தலைநகர் அதாவது பெய்ட்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் மீது இஸ்ரேல் தன்னுடைய முழு பலத்தையும் காட்டி தாக்கும் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவ அதிகாரி தெளிவுபடுத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் லெபனான் மீது கை வச்சாங்க அப்படின்னா நாங்கள் மீண்டும் இஸ்ரேல் மீது இன்னும் கொடூரமான ஏவுகணைகளை தாக்குதல்களை எல்லாம் நடத்தும் அப்படின்னு ஈரான் புரட்சிகர காவல் படை அதாவது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாதிரி இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அமெரிக்கா ஈரான் இடையே பார்த்திங்கன்னா இறுதிக்கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப ரகசியமாக நடந்துட்டுருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்குள்ளேயே முழுமையான வெற்றியை செய்திடுவோம், உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலையை கணிசமாக குறைப்போம் அப்படின்னு ட்ரம்ப் சவாலிட்டே சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன பண்ண போகிறார் அடுத்து அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் ஈரான் 2 நாடுகளுமே போரை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நடத்திட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இராணுவ நடவடிக்கைகளை எல்லாம் நிறுத்துவதாக அறிவித்திருந்தாங்க. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஒரே ஒரு போஸ்ட் தான் போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து ஈரான் தன்னுடைய தாக்குதலை நிறுத்துகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. லெபனான் நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பெய்ரூட்டினுடைய தெற்கு புகநகர் பகுதிகளில் இஸ்ரேல் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி குண்டு வீச்சு நடத்தினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையும் மீறி இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்றது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தான் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலுமே கூட லெபனான் இந்த ஒப்பந்தத்திலே கிடையாது அப்படின்றது இஸ்ரேல் ரொம்ப விளக்கமாக கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே கூட இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் நேற்றுக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஈரான் தன்னுடைய ட்ரோன்களை எல்லாம் இஸ்ரேல் நோக்கி ஏவினாங்க. இதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் குறிவைத்து இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த 2 நாடுகளுமே ஒருத்தரை தாக்கிக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தாக்கிட்டே வந்ததுனால மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு முறை அளவிலான போர் வெடிக்கும் அப்படின்ற ஒரு அச்சமும் உலக நாடுகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஈரான் இராணுவ தலைமையகமான காதம் அல் அன்பியா ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்குதுங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இராணுவ நடவடிக்கைகள் எல்லாமே நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லெபனான் மற்றும் அதன் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் செய்த அத்துமீறல்களுக்கு ஈரான் தக்க பதிலடி கொடுத்து விட்டது அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்கு. இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆதரவு நாடுகளுக்கு இந்த தாக்குதலில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்றத தற்போதைக்கு சொல்லணுன்றதுக்காக தாக்குதல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டாலுமே கூட இஸ்ரேல் மீண்டும் பார்த்திங்கன்னா ஆத்திரம் மூட்டு செயல்களை எல்லாமே கண்டிப்பாக ஈடுபடும்
அப்படி ஈடுபட்டாலோ சரி, லெபானுடைய தாக்குதல்கள் நடத்தினாலோ சரி, இதை விட பல மடங்கு பதிலடியை வந்து கொடுப்போம் அப்படின்னும் வந்து ஈரான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விவகாரத்தில் தீவிரமாக வந்து தலையிட்டிருக்காரு. 2 தரப்புலையுமே வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய வகையில் வந்து செயல்பட்டுருக்காரு. ஸோ 2 நாடுகளையுமே வந்து சமரசம் வந்து செய்து வைக்கிறதா வந்து சொல்லப்படுது. செல்ஃபோனால் ட்ரம்ப் போட்ட அந்த ஒரே ஒரு போஸ்ட் தாங்க, அதை தொடர்ந்து தாக்குதல் நிறுத்துவதாக ஈரான் வந்து அறிவித்திருந்தாங்க. ஸோ ட்ரம்ப் என்ன தான் அப்படி செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஈரானும் இஸ்ரேலும் ஒரு உடனடி போர் நிறுத்துவதை வந்து விரும்புகிறாங்க. இது தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்றுருக்கு அப்படின்னும், விஷயங்கள் ரொம்ப வேகமாக வந்து முன்னேறிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு இறுதி ஒப்பந்தம் எட்டுற வரைக்குமே ஈரான் மீதான பொருளாதார தடைகள் மற்றும் ஹார்முஸ் முற்றுகை இதெல்லாமே முழுமையாக அமலில் தான் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. அதே நேரம் ஈரான் இராணுவம் பார்த்திங்கன்னா போர் நிறுத்தத்தை வந்து அறிவித்திருந்தாலுமே கூட ஈரான் அதிகாரப்பூர்வமான ஊடகமான தஸ்னீம் ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்குங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஈரான் ஒரு நீண்டகால போருக்கு தயாராக இருப்பதாகவும் ஒரு இராணுவ அதிகாரி வந்து சொல்லியிருந்தார். அதில் அவர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கணக்குகள் தவறு என்பதை வரும் நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து நிரூபிக்கும் அப்படின்னும், அமெரிக்காவினுடைய நலன்கள் மீது தாக்குதல்கள் நடத்த தயங்க மாட்டோம் அப்படின்னும் எச்சரித்திருந்தார். ஸோ ஆனால் இந்த அறிக்கை வெளியான ஒரு சில மணி நேரங்களிலேயே ஈரான் இராணுவம் அதிகாரப்பூர்வமாக போர் நிறுத்தத்தை வந்து அறிவித்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ ட்ரம்ப் செய்த அந்த ஒரே ஒரு செயல் தாங்க எல்லாத்தையும் வந்து மாற்றிருச்சுன்னு சொல்லணும். மேலும் இந்த 2 நாடுகளும் பார்த்திங்கன்னா பழிவாங்கக்கூடிய நோக்கத்தில் போட்டிகளை போட்டுட்ருக்காங்க. ஆனால் இவங்க வந்து உடனடியாக அந்த நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப்பு. ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகராக இருக்கக்கூடிய கலிஃபாவுக்கு நெருக்கமான அரசு வட்டாரங்கள் எடுத்திருக்கக்கூடிய அதிரடி தகவல்கள் படி பார்க்கும் பொழுது, சர்வதேச கச்சா எண்ணெய் போக்குவரத்தினுடைய முக்கிய வழித்தடமாக இருக்கக்கூடிய ஹார்முன்ஸ் நீரிணை பகுதியை வந்து ஏற்கனவே வந்து மூடிதான் இருந்தாங்க ஈரான். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கடலினுடைய நுழைவாயிலான டாப்-எல் மாடர்ன் 5 நீரிணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியும் ஒட்டுமொத்தமாக வந்து முழுமையாக வந்து முடக்கியிருக்காங்க. உலகளவில் கடல்சார் வர்த்தகத்தில் 20% அதிகமான கச்சா எண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கடந்து செல்லக்கூடிய இந்த இரு பெரும் கடல் வழிகளுமே ஒரே நேரத்தில் வந்து முழுமையாக வந்து மூடப்பட்டிருக்குது. இது பார்த்திங்கன்னா சர்வதேச வர்த்தகத்தில் வரலாற்றில் பார்த்திங்கன்னா இதுவே வந்து முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடல் வழிகளை வந்து முடக்கினதோடு மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு பாடம் புகட்ட ஈரான் பார்த்திங்கன்னா ஏமனுடைய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் படையை வந்து ஒருங்கிணைத்து பிரம்மாண்டமான கூட்டு ஏவுகணைகளெல்லாம் தாக்குதலை வந்து நடத்தினாங்க. ஸோ 2 தரப்புமே பார்த்திங்கன்னா இணைந்து ஏவிய நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய முக்கிய வணிக நகரங்களான டெல் அவீவ் மற்றும் ஹைப்பா ஆகிய நகரங்களுக்கு நேரடியாக வந்து பாய்ந்து தாக்கியிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இவங்க 2 நாடுகளும் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலக அளவுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயினுடைய விலை உற்பத்தி பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. ஸோ இதனால் எல்லா நாடுகள்லையுமே பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசலுடைய விலை பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, இந்த 2 நாடுகளும் வந்து ஏன் இப்படி மாறி மாறி வந்து போட்டி போட்டுகிட்டே இருக்காங்க, யாராவது ஒருத்தராவது போகிற முடிவுக்கு கொண்டு வரலாம், சமாதானமாகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்து வரமாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு ஸ்டெப்பை தான் இப்போ ட்ரம்ப் வந்து எடுத்து வச்சுருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ட்ரம்ப் 2 நாடுகளையும் சமாதானப்படுத்துகிறாரா இல்லையா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.